ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்த்த போகிறது கிடையாது. இதுக்கு நம்ம வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக மசாலாவை வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேங்காய் 1/4 கப்பு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் 10, அப்புறம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் குருமிளகு, சோம்பு எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு ஒரு பட்டை சின்னதாக, அப்புறம் 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். வறுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் லேசாக பொன்னிறமாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை ஏன் வதக்குறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் வணங்கும் போது அதோட ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப அதிகமாக நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா இதோட ஸ்மெல்னஸ் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிரும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு மிதமான சூட்டில் இதை ஒரு 2 நிமிஷமாவது வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகள் உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்க்கும்போது சாம்பாரோட சுவையும் நல்லா இருக்கும். இதோட நறுமணமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் லேசாக பொன்னிறமானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ இந்தளவு இருந்தால் போதும். இதில் இனி காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் எல்லாமே இந்த சாம்பாருக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த காய்கறி எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லாவே கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். அப்போ தான் காய்கறி எல்லாம் உங்களுக்கு வெந்து வரும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ காய்கறி எல்லாம் வெந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம புளிக்கரைசல் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சாம்பார் இப்படியே கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மல்லித்தலையை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பார் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. கடையில் சாம்பார் பொடி வாங்கி தான் நீங்கள் எப்போவுமே சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் சாம்பார் பொடியே வாங்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் சாம்பார் உங்களுக்கு வைக்கணும்னு தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேற ஒரு ரெசிபியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.